முடி இதோட ஆசிரியர் தி. ஜானகிராமன். ஒரு பள்ளியில அனுகுலசாமி அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவர் 60 வயது ஆகும்போது அவர் ஓய்வு பெறுறாரு. ஓய்வு பெறும்போது அவருடைய மாணவர்கள் எல்லாரும் மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு அவரை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடும்போது மாணவர்கள் எல்லாம் திரும்பி போறப்போ அவருடைய கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அப்ப கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய மாணவர்களை அனுகுலசாமி தடுக்கிறார். அப்புறம் தடுக்கும்போது கூட இருந்த பெரியவரான கண்ணுச்சாமி, இல்ல நீங்க தான் மாணவர்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு சிறப்பா ஒரு உகந்தவர். ஏன்னா 36 ஆண்டுகளாக நீங்க பணியில் இருந்திருக்கிறீங்க. 36 ஆண்டுகள்ல ஒரு டைம் கூட நீங்க மாணவர்களை பிரம்பெடுத்து அடிச்சோ இல்ல அதட்டியோ நீங்க பேசல. அதனால நீங்க மாணவர்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கருணை மிகுந்த அந்த முள்முடி வச்ச போட்டோவை அனுகுலசாமி பேசுறாரு. அவருக்கு குரல் தழுதலக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் அவர் ஏன் மாணவர்கள் அடிக்காம இருந்தாருன்னா, அவருக்கு அனுகுலசாமிக்கு ஒரு மகள் இருக்கா. அவ பேர் லூயிசா. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய ஆசிரியர் இவன் முதுகுல ஒரு கோடை கட்டின்னு சொல்ற ஒரு புண்ணு இருந்திருக்கு. அந்த புண்ணு இருக்கிறது தெரியாம ஸ்கேல் எடுத்து இந்த பொண்ணை அடிச்சிடுறாரு. அப்ப அந்த வலியில அந்த பொண்ணு உயிர் போற மாதிரி துடிச்சு அழுகிறா. அப்போ தன்னுடைய மகள் அப்படி அலறி துடிச்சதை பார்க்கும்போது தானும் ஒரு ஆசிரியரா இருந்து இன்னொரு ஆசிரியர் செய்த தவறை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அன்னையிலேருந்து எந்த ஒரு மாணவனையும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை அனுகுலசாமி எடுத்துடுறாரு. அப்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே அனுகுலசாமியோட மனைவியான மகிமை அப்படிங்கிறவங்க காஃபி போடுறதுக்காக உள்ள போறாங்க. அப்ப காஃபி எடுத்துட்டு ஹால்ல அனுகுலசாமிகிட்ட கொடுக்கும்போது மாணவர்கள் நிறைய கடிதங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப மகிமை உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு கடிதமா எடுத்து வாசிச்சு பார்த்து தன்னுடைய கணவனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. எவ்வளவு தூரம் ஒரு நல்ல ஆசிரியரா இருந்திருக்காரு அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு இதா படிச்சு சொல்லும்போது நீங்க எவ்வளவு நல்ல ஆசிரியரா இருந்திருக்கீங்கன்னு மகிமை சொல்லுவாங்க. அப்ப உடனே அனுகுலசாமி கிண்டலுக்காக என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் இல்ல, நான் இன்னையோட ஓய்வு பெறேன், அதுக்காக மாணவர்கள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வீட்டுக்கு ஆறுமுகம், சின்னையன் அப்படிங்கிற மாணவர்கள் வராங்க. அதுல சின்னையன் அவனோட அம்மாவோட வந்திருக்கிறான். அப்போ ஆறுமுகம் அங்க நடந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்றான். சின்னையன் முகம் வாடி அப்படியே அழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ உடனே அனுகுலசாமி கேட்கிறான், ஏன் என்னாச்சு இப்ப வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆறுமுகம் பேச ஆரம்பிக்கிறான். சார், நாங்க உங்களுடைய மாணவர்கள். நம்ம வகுப்புல பார்த்தீங்கன்னா, நீங்க ஓய்வு பெறுவதற்காக எல்லா மாணவர்கள் ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டு நாங்க உங்களுக்கு சில பரிசு பொருட்கள் இதெல்லாமே வாங்கினோம். அதுல ஆறுமுகத்துக்கிட்ட மட்டும் நாங்க காசு வாங்கல. அவன் அவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரூபாய் கொண்டு வந்திருக்கா, அதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அனுகுலசாமிக்கு புரியல. ஏன் நீங்க அவங்ககிட்ட மட்டும் காசு வாங்கல அப்படிங்கும்போது ஆறுமுகம் சொல்றான், போன வருஷம் நம்ம கிளாஸ்ல ஒரு பையனோட ஆங்கில புத்தகம் இங்கிலீஷ் புக்கை எடுத்து இவன் திருடி வித்துட்டான். அதனால நீங்க அன்னைக்கு என் கிளாஸ்ல எப்பவுமே இது மாதிரி நடந்ததில்லை. நீ இப்படி தவறு பண்ணதுக்காக இனிமேல் எந்த மாணவர்களும் சின்னையன் கூட பேசக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்தீங்க. நீங்க சொன்ன காரணத்திற்காக நாங்க யாருமே அவங்க கூட அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பேசவும் இல்லை. அவனை எல்லா விஷயத்திலையும் ஒதுக்கியே வச்சிருந்தோம். அதனாலதான் உங்களுடைய ஓய்வு பெறக்கூடிய விழாவுக்கு கூட நாங்க காசு வாங்கல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு சின்னையனுடைய அம்மாவும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் கூட யாரு கூடயும் பேசுறதே இல்லைங்க சார், அவன் ரொம்ப மாறி அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட சின்னையனுக்கு அழுகை வந்துடும். அப்புறம் அனுகுலசாமி நம்ம எவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டோம், ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தில் நம்ம இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்துட்டோமேனு துடிச்சு போனாரு. அப்படி துடிச்சிட்டு அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவை பார்க்குறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய புகைப்படத்தில் இருந்த முள்முடி இவருடைய தலையை அழுத்தி கொண்டிருப்பற மாதிரி அவர் நினைச்சாரு. அதுக்கப்புறம் அனுகுலசாமியினுடைய மனைவி மகிமை சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் மாணவர்கள் நீங்க சொன்ன வார்த்தைகளுக்காக தானே அவர் மாணவர்கள் அதை கேட்டு நடந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் மெதுவா புன்னகைச்சாலுமே அவருக்குள்ள ஒரு ஆழமான அழுகை வந்துச்சு அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது.